தன்னுடைய கணக்கில் உள்ள பணத்தை கூட எடுக்க முடியாமல் ஏடிஎம் வாசலில் நீண்ட நேரம் காத்திருக்கும் பொதுமக்களுக்கு மத்தியில் இருக்கும் ஒரு சிலருக்கு மட்டும் கோடிக்கணக்கில் புதிய ரூபாய் கிடைத்தது எப்படி என்று பலருக்கும் கோபத்தை ஏற்படுத்தியது. ரிசர்வ் வங்கியின் பிரிண்டிங் பிரஸ் மூலமாக கிடைத்திருக்கலாம். வங்கிகள் அரசுக்கு வழங்கும் நிதி உதவிகள் முழுமையாக செலுத்தப்படாமல் தனிநபர்களுக்கு சென்றிருக்கலாம். நடைமுறை கணக்கிலிருந்து வாரம் ஒன்றுக்கு 50,000 ரூபாய் வரை எடுக்கலாம். மாதத்திற்கு 2 லட்சம் வரை எடுக்கலாம். ஒருவர் எத்தனை கணக்கு வைத்துள்ளாரோ அதற்கேற்றபடி இந்த தொகை மாறுபடும். கமிஷன் அடிப்படையில் ஆட்களை வைத்து புதிய ரூபாய் நோட்டுகளை மாற்றியிருக்கலாம். வங்கிகளில் போலியாக வங்கி கணக்கு துவங்கப்பட்டு பழைய நோட்டுகளை மாற்றியிருக்கலாம். நவம்பர் 8ஆம் தேதிக்கு முன்னரே புதிய 2000 ரூபாய் நோட்டுகள் வங்கிகளுக்கு அனுப்பப்பட்டது. அதிலிருந்தும் அவர்களுக்கு புதிய ரூபாய் நோட்டு கிடைத்திருக்கலாம். வங்கி ஏடிஎம்களில் பணம் நிரப்பும் தனியார் ஏஜென்சி மூலமாகவும் கிடைத்திருக்கலாம்.